நம்மளுடைய போயா M1 மைக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம தான் பார்சல பிரிக்கணும். இதில அவங்களே பார்சல பிரிச்சு குடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சவரு தான் பார்சல கொண்டு வந்து குடுத்தது. அவர் பார்த்தீங்கன்னா, மழையில வந்திருக்காரு. அந்த மழை நனைஞ்சிருக்குன்னு தான் நெனைக்கிறேன். அதனால உள்ளுக்கு எதாவது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு தொறந்து பார்த்துருக்கு. அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க தான் அது பார்த்துக்கணும். இந்த மாரி அடுத்தவங்க பார்சல கண்டிப்பா யாரும் பிரிச்சு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு யாராவது இந்த மாரி பிரிச்சு பார்த்த பார்சல் குடுத்தாங்கன்னா, நீங்க அத வாங்க வேணாம். அத அப்படியே அவங்ககிட்டயே குடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கு பை மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள தான் நம்ம மைக் இருக்குன்னு நெனைக்கிறேன். அத அங்க வச்சிரலாம். பாக்ஸுக்குள்ள எப்பவும் போல 2 சீட்டு குடுத்துருக்காங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா கேட்டலாகு. இனி ஒண்ணு வாரண்டி கார்டு குடுத்துருக்காங்க. அடுத்ததா ஒரு ஸ்டிக்கரும் குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல 2 ஸ்டிக்கர் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம மைக்க வெளிய எடுக்கலாம். இங்க வச்சிரலாம். வேற உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சிலிக்கான் ஜெல் பாக்கெட் குடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு கவர்ல லேபிள் கிளிப்பு, அப்புறம் 1/4 அடாப்டரு, LR44 பேட்டரியும் குடுத்துருக்காங்க. வேற என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். குவாலிட்டி கார்டுன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க குட்டியோண்டா. ஓகே, மைக் இப்போ எவ்வளோ லெங்த்தா இருக்கு அப்படிங்கிறத அவுத்து பார்க்கலாம். வயரு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கிற மாரி தான் இருக்கு. 12 ஃபீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெறைய லெங்த்தா தான் இருக்கு. இந்த லெங்த்தே தாராளம் தாங்க. ஆனா, அந்த வயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா தெரியல. ரொம்ப நைஸா இருக்கிற மாரி இருக்கு. இது எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல. ஒரு வேளை இதில தான் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன், அந்த நம்ம வால்யூம் எல்லாம் அப் பண்ணி குடுக்கறதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். இது கேமராவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. இதில சுவிட்ச் குடுத்துருப்பாங்க. மேல கேமரா, கீழ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனு. இதில கீழ அப்படியே அந்த மூடி மாரி இருக்கும். அத கழட்டிட்டு இதில பேட்டரி நம்ம இன்செர்ட் பண்ணணும். இது போடாமலே நம்ம யூஸ் பண்ணலாம். DSLR தான் யூஸ் பண்றவங்க இந்த பேட்டரி போட்டு தான் ஆகணும். அப்பதான் ஒர்க் ஆகும். அப்புறமா இத க்ளோஸ் பண்ணிருங்க. அடுத்தது அந்த கவர நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ போதும். ஒரு 1/4 அடாப்டர் குடுத்துருக்காங்க. இது எங்க போய் சொருகி நான் யூஸ் பண்றதுன்னு தெரியல. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இது கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே, இனி நம்ம இத டிஃபரன்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா மைக் இது யூஸ் பண்ணாமல் என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ கிளியராக இருக்குது. அப்புறம் நம்ம போயா M1 அந்த மைக்கை யூஸ் பண்ணி பேசும்போது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இது ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் பேசும்போது கண்டிப்பாக சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். நம்ம போயா M1 அந்த மைக்கை யூஸ் பண்ணி பேசி பார்ப்போம். சவுண்டு எப்படி இருக்குது, அதோட நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி இருக்குது, இதை இல்லாட்டினா சும்மா லவுட்னஸ் மட்டும்தான் இருக்கா, கிளியரான ஆடியோ கிளாரிட்டி இருக்கா, அப்படியெல்லாம் நீங்க பார்த்துட்டு இதை வாங்கினா போதும். நிறைய பேர் இதை தான் சஜஸ்ட் பண்றாங்க. சரி நம்மளும் இதே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நானும் வாங்கினேன். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருக்கு. அது என்னங்கிறத நான் அந்த வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம அந்த மைக்கை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது எனக்கு தெரியலை. இது நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் கனெக்ட் ஆகிருக்காது சில டைமு. ஏன்னா அந்த மொபைல் கவரோட அந்த பவுச் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அது ஒழுங்காக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் நான் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மைக்கே கனெக்ட் ஆகலை. நார்மல் மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த சவுண்டு தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் முதல்ல பேசுனதுக்கும் இந்த சவுண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிங்க. நான் இந்த பார்ட்டு மட்டும் எடிட் பண்ண மாட்டேன். அதாவது சவுண்ட் எதுவும் எடிட் பண்ண மாட்டேன். எடிட் பண்ணால் சம்டைம்ஸ் அதோட கிளாரிட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க போயா மைக்கு இவ்வளோ நல்லதா அப்படின்னு. நல்லது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இவ்வளோ நல்லா இருக்கா கிளாரிட்டி எல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அதனால இந்த பார்ட்டு மட்டும் நான் எடிட் பண்ண மாட்டேன். எடிட் பண்ணால் இதோட நாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிருங்களா. அப்போ இவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி வாங்கிட்டு அப்புறம் அந்த மாதிரி இல்லாட்டினா உங்கள் காசு தான் வேஸ்ட்டு. இதை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன இருக்குது, அதான் டேமேஜ். நீங்கள் வரும்போதே எதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் தருவாங்க. அதுலேயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, திரும்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் ரீஃபண்டும் கொடுப்பாங்க. அதனால பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரீஃபண்டெல்லாம் கண்டிப்பாக தரவே மாட்டாங்க. இப்போ நம்ம இதோட அவுட்புட் பார்ப்போம். எப்படி இருக்குது, கிளியராக தான் இருக்கா இல்லை ரொம்ப லவுடாக இருக்கா. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம் தான். இந்த ரூமில் அவ்வளோ பொருள் எதுவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக எக்கோ அதிகமாக இருக்கும்.
நீங்கள் இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் வெளியே போய் வேணாலும் வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ நான் வெளியே வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சவுண்டுக்கும் நான் முதல்ல பேசின சவுண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கினா போதும். நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் இந்த மைக் உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க, இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹெட்செட்டே யூஸ் பண்ணலாம். நார்மல் இந்த மைக் இல்லாமல் எப்படி நல்ல ஆடியோ குவாலிட்டியை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நானும் முதல்ல அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். மைக் எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். சவுண்ட் கிளாரிட்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்கினா போதும். ஏன்னா அது வாங்கினதுக்கப்புறம் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது பிடிக்கலன்னு சொல்லி, அதனால தான் இவ்வளோ தாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மைக்கில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மைக்கோட பின்னு, அந்த பின்னோட வயரு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குது. அதுக்கப்புறமா அதோட ஃபினிஷிங் பாருங்களேன், அது நம்ம எப்படியும் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக உடஞ்சிரும். பிடிச்சி இழுக்கும்போது இல்லை மொபைல் ஃபோனை எங்கேயா கீழே விழுந்தாலும் கண்டிப்பாக உடைய நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வயரு. அதனால் அந்த வயரு மட்டும்தாங்க கொஞ்சம் லேஸாக இருக்குது. இதோட அந்த சுவிட்சிலேருந்து மைக்குக்கு வர அந்த வயரு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த சுவிட்சிலேருந்து நான் மொபைல் ஃபோனுக்கு அந்த பின் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வயரு ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது, உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கினா போதும். இந்த மைக்கோட வயர் லெங்க்த்து பார்த்தீங்கன்னா நல்லா லெங்க்த்தாக தான் இருக்குது, 12 ஃபீட்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.